வணக்கம். இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய பன்னீர் வச்சு ஹோட்டல்லலாம் கிடைக்கிற மாதிரியான பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துருக்கிறேன். அடுத்து ஒரு துண்டு இஞ்சி, 5-6 பல்லு பூண்டு, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுடணும். இப்போ பன்னீரை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துடலாம். பன்னீரை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துட்டு அதில் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெப்பர் பொடி, தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா லேசாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். பன்னீர் பொடிஞ்சிடாமல் நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். அடுத்து சட்டியில் எண்ணெய் விட்டு நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற பன்னீரெல்லாம் இதில் போட்டு பொரித்து எடுக்கணும். நான் ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துருக்குறேன். நீங்கள் நிறைய எண்ணெய் விட்டுட்டு மொத்தமாக போட்டு பொரித்து எடுக்கணுனாலும் எடுக்கலாம். நான் அந்த எண்ணெயில் எடுத்து வதக்கிறதெல்லாம் பண்ணிடலான்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொரித்து எடுத்துருக்குறேன். பன்னீரெல்லாம் ஃப்ரை பண்ணதை எடுத்து வெளியே வச்சிடலாம். எண்ணெய் ரொம்ப கொஞ்சமாக விட்டு பொரிக்கிறதுனால தீயையும் குறைச்சி வச்சுட்டு மெதுவாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துருக்கேன். எண்ணெய் குறைவாக இருக்கிறதுனால அடியிலெல்லாம் நல்லா ஒட்டி ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தீயையும் குறைச்சி வச்சு மெதுவாக பொறுமையாக பொரித்து எடுங்க. இல்லைன்னா எண்ணெய் நிறைய விட்டுட்டு குயிக்காக பொரித்து எடுக்கிற மாதிரி பொரித்து எடுக்கணும். இப்போ எடுத்து வச்சுருந்த பன்னீரெல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. அடுத்து இதே எண்ணெயிலே கொஞ்சம் ஜீரகம் போட்டு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு பொரிய விடணும். கருவேப்பிலையும் பொரிஞ்சதும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயம் கரிஞ்சு போகாத அளவுக்கு தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சு வதக்கணும். பன்னீர் பொரிச்ச எண்ணெய்னதுனால கலர் இப்படி இருக்குது பாருங்கள். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். தக்காளி பேஸ்ட்டு நல்லா வதக்கி பச்சை வாசனை எல்லாம் போனதும் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம். தக்காளி கூட சேர்ந்து இந்த மசாலாவும் பச்சை வாசனை போனதும் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற பன்னீர்லாம் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு வேக வச்சு எடுத்த பச்சை பட்டாணி இது கூட சேர்த்துருக்குறேன். பட்டாணி சேர்த்ததும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். பட்டாணி, பன்னீர், மசாலா எல்லாம் கலந்து கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும்போது 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். தயிர் கலந்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். 5 நிமிஷம் கழித்து மூடி எடுத்துகிட்டு பார்த்தா பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்கும். பாருங்கள், பட்டாணி மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு. இது சப்பாத்தி, தோசை, ஆப்பம், புலாவ் மாதிரியான ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். இதை குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.